பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி இந்த பேக்கை போட்டுட்டு வந்திருக்கு. வேற வழி, பாக்கெட் இல்லை. போகிறதே ஓசி பஸ்ஸு, அதெல்லாம் உனக்கு இவ்வளோ பில்டப்பா? கண்ணு ரொம்ப கிஸ் கொடுத்துருக்காரு. கண் இஸ் கிஸ்ஸிங். அடிக்கிற வெயிலுக்கு மேகா கண்ணாடி போட்டோம். பஸ் டிரைவர் பார்க்கல, பார்த்தா இறக்கி விட்டுருவாரு. உன் ரேஞ்சுக்கெல்லாம் இந்த பஸ்ஸு செட் ஆகாதுமா, நீ வேற பஸ்ஸை பார்த்துக்கோங்க. பஸ்லேருந்து கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப்பில் போய் இறங்கிடுவோம். கண்டக்டர் மட்டும் விட்டுரும். கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாது கண்ணாடியா? வெயில் பஸ்ஸுள்ள பயங்கரமா அடிக்குது. கண்ணாடி போடுவேன். எங்கே வந்துருக்குறோம் மீகா? நாங்கள் ஐக்கியாவுக்கு வந்திருக்கோம். இன்னும் போயிட்டுருக்கோம். இங்கே போகும்போது இந்த பூச்செடியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இங்கேயே நாங்கள் எங்கே வந்திருக்கோம் உங்களுக்கு சொல்லலாமன்ட்டு சொல்லிட்டுருக்கோம். ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம் கைஸ். ஹலோ காய்ஸ், ஹலோ. நாங்கள் இன்னைக்கு 50 கிலோமீட்டர் தாண்டி வந்துக்கிறோம். எங்களுக்கு ஐக்கியா. கியா? ஐக்கியா. ஓ அச்சா, மாறு போகா. கைஸ் நாங்கள் வந்துட்டோம். ஆனால் என்ன ட்விஸ்ட்னா நோபடி ஈஸியாக இருக்குது. என்னடா இது, மண்டே தான் நாங்கள் வந்திருக்கோம். மண்டேக்கு தலைவலியா என்ன? தலைக்கு வலியா? மண்டிக்கு வலியா தான் கேட்கணும், தலைக்கு தலைவலியா? பைத்தியம் மாதிரி பேசுகிறேன். What's the special in IKEA? Like IKEA, for what it's famous? ஐக்கியா வந்து ஒரு வீடு நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற, இல்லை வீடு செட்டப் பண்ணுற, அதுமாரி இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு நல்ல ஐடியா வரும். என்னென்ன ஐட்டம் வாங்கணும், ஒரு செட்டப் உனக்கு இருக்கும். இப்போது அந்தமாரி இங்கே கிச்சன் செட்டப் இது காட்டுட்டா? எஸ், இப்போ இங்கே ஒரு கிச்சன் செட்டப்புக்கு தான். இங்கே எல்லாமே நீ வாங்கலாம். இந்த செட்டப் உங்கள் வீட்டுக்கு வேணும்னா என்னென்ன சொல்ல, மேட்டு, யூட்டென்சில்ஸு, இதே மாதிரி செட்டப் வேணும்னா நீ பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக ப்ரைஸ் இருக்கும். அதுதான் ஐக்கியா. தி ஹைலைட் இஸ் நீ இண்டிவிஜுவலாகவும் ஒரு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஃபுல் செட்டப்பாகவும் நீ வாங்கிக்கலாம். நல்லா இருக்குல்ல? இங்கே இருக்க கிச்சனை தூக்கி போய் அப்படியே உங்கள் வீட்டில் போட்டுடலான்னு சொல்லுது. ஹோம் டூர் போடலாமா? ஓகே, உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி சொல்லு. ரொம்ப தூரத்து சொந்தம். நீ வாங்கின அவார்டெல்லாம் இருக்குது பிரீத். வாங்கின அவார்டு பாரு. இது மேகாவுக்கு வந்த அவார்டு, இது பிரீத்திக்கு வந்த அவார்டு கைஸ், எங்கள் யூடியூப் சேனல்லேருந்து. வெல்கம் டு அவர் ஹோம் செட்டப் ஹோம். தெரியுதா? No, they kept everything, no? It's a complete setup, da. Nice. Oh. Interesting.
எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா கைஸ்? ஐக்கியாவுக்கு சும்மா வச்சு நீங்கள் விசிட் பண்ணணும். இஃப் யூ ஆர் இன் பெங்களூர் யூ ஹாவ் டு விசிட். ரொம்ப அழகாக இருக்குது. there is a lot of things to explore. Guys, இந்த யூடியூப் சேனல்லேருந்து நாங்கள் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கோம். அந்த வீடு இந்த மாதிரி கட்ட போகிறோம். பட் ஸ்டில் வி ஆர் இன் 85 சப்ஸ்கிரைபர்ஸ். பட் வி ஆர் ஃபீலிங் லைக் 85,000 மில்லியன் அந்த மாதிரி ஒரு நாள். சும்மா ஆசை தான் கைஸ். கைஸ் நாங்கள் எங்கள் வீடை மாற்றிட்டோம். எனக்கு அந்த கெட்ட பிடிக்கல. ஸோ இதுக்கு அப்புறத்துலேருந்து எங்கள் வீடை நீங்கள் இந்த மாதிரி பார்ப்பீங்க. ஓகேவா? வாங்க எங்கள் ஊர் இதுதான் எங்கள் பூஜா அறை. அந்த சாமி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறாங்க. நாங்கள் கடவுள் எதுவும் சொல்லுவே அன்பேஷியம் ஏத்திஸ்தா. ஏத்திஸ்னா ஏத்திஸ்னா கடவுள் பற்றி இல்லாதவங்க. ஒரு காம்பேக்டான ஒரு கிச்சன். இவ்வளோ தான் எங்களுக்கு. நாங்கள் இருக்குது 2 பேர். எங்களுக்கு இவ்வளோ பெருசாக போதும். ஸோ அதனால் நாங்கள் குட்டி விட்டுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் லாண்ட்ரி ஸ்பேஸ் அவ்வளோதான். ஆனால் ரெஸ்ட் ரூம் மட்டும் இல்லை கைஸ். நாங்கள் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுவோம். பிளாக் டீ. ஆஹா, ஓஷன், மூன், காம்பேக்டான பெட். ஒத்துக்க தூங்கி எழுந்துடலாம் போல இருக்கு. லைக் ரொம்ப அழகாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக. ஆஹா, வெரி பியூட்டிஃபுல் கைஸ். ஓகே, வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னுட்டு? see they kept something. ஃபியூச்சர் குழந்தைக்கு கெட்டப் பார்த்துட்டு இருக்கோம் கைஸ். கெட்டப் இல்லை, அது செட்டப். கெட்டப் வந்து அது வேற கைஸ். செட்டப் சாரி. என்ன சமைக்கலாம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எத்தனை வீடுமா நீயும் வந்துட்டே இருக்க போயிட்டே இருக்கு. கொஞ்சம் காண்டாகவும் மன்னிச்சிடுங்க. இங்கே ஒரு வீடுமே ரொம்ப அழகாக இருக்குது. வி வாண்டட் டு ஷோ அந்த மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். எங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து எல்லாமே புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக இருந்துச்சு. இப்போ போக போக பார்க்குறதுலாம் ஒரே மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் வி ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ். எவ்ரிவேர் ஒரு செட்டப்பில் இருக்குது. அப்பா, தெர் இஸ் அ லாட். நீங்கள் பார்த்தா அதுப்பா சாமி ஒரு கடல் மாதிரி அவ்வளோ இருக்குது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் காண்டும் ஆகுது. என்னடா இது எப்பா அப்பா அப்பான்ட்டு. மேன் நாங்கள் வந்துட்டுருக்கேன். வி ஹாவ் டு கோ டு there is one dialogue no. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? அது அது உண்மைனா அது இங்கே தான்ப்பா. அப்படியே இருக்கு கடவுளே. பட் இட்ஸ் ஒர்த். லைக் எவ்வளோ நடந்துட்டுருக்கோம் தெரியுமா? நாங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் மட்டும் நடந்துகிட்டே இருக்கோம்ப்பா கைஸ். ஹோகியா இதர். அதுக்கப்புறம் வில் பி கோயிங் டு ஹாவ் ஃபுட் பட் நாட் ஹியர் பிகாஸ் வி ஃபெல்ட் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். லிட்டில் எங்கள் பட்ஜெட்டில் அது ரொம்பவே கைஸ். என்னம்மா பீஸா ஸ்லைஸ் இஸ் ஃபார் 200 ஐ கெஸ். ஸ்லைஸுக்கு 200னா 200க்கு நாங்கள் ஒரு 200 இல்லை ஒரு 400 போட்டால் கூட வில் பை தி ஹோல் சர்க்கிள். சரி போங்க கைஸ். பாய் பாய். அநியாயம். ஐக்கியாக்கு பாய் சார். ஐக்கியாவுக்கு ஒரு வணக்கம் கும்பிடு. பட் இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நடுவில் ஏன் இங்கிலீஷில் பேசியிருக்கிற? ஐயோ வந்து மன்னிச்சிடுங்கக்கா. மன்னிச்சிடுங்க. புரியும்ல? புரியும்.
பீட்ரு கொஞ்சம் இது தெரியல எனக்கு அந்த டைலாக்ஸ் எல்லாம். இந்த மாதம் இருக்குதான் ஏதோ ஆமாம் இவன் பெரிய பீட்ரு. என்னால் யாரும் நம்ம நீங்கள் எங்களை ஓட்ட தேவையில்லை, நாங்களே ஓட்டுப்போம். அது வந்து நிச்சயம். ஆமாம். பாய் பாய். எப்படி பண்ணமோ அப்படியே திரும்பி வந்துட்டோம். அப்படி இல்லை, அப்படியே இருங்க கைஸ். எப்படி பண்ணமோ அப்படியே திரும்பி வந்துட்டோம் கைஸ். இப்போ எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? மேக்னாஸ்க்கு போய் பிரியாணி சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. அதுக்கு இங்கே பீஸா சாப்பிட்றதுக்கு அந்த பிரியாணியே மஸ்தாக இருக்கும். ஆனால் அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். பார்க்கலாம் வா. சரி மேக்னாஸ் போகிறோமா இல்லை போகிற வேலை தள்ளுவண்டில் சாப்பிட்றோமான்ட்டு சொல்கிறோம். ஓகே மேகா, நீ போட்டுக்கிற கண்ணாடிக்கு நீ மஸ்தான ஹோட்டலில் வாங்கி தரணும். கைஸ் கண்ணாடியே அம்மா வாங்கி கொடுத்து ஓசி கண்ணாடி கைஸ். கண்ணாடி வச்சு யாரையும் ஏமாந்துடாதீங்க. கண்ணாடியை பார்த்து யாரையும் வராதீங்க. கண்ணாடியில் மூஞ்சை பார்த்து கூட கண்ணாடி கூட விட்டு தள்ளுங்க. தெரான் மெனி பீப்பிள் இந்த மாதிரி. நீங்கள் என்றைக்குமே அவங்க அப்பியரன்ஸ் பார்த்து எதுவுமே எடை போட்டுறக்கூடாது. அவங்க மனசு எப்படி இருக்குன்ட்டு நமக்கு தெரியாது. அழகாகிறவங்கலாம் செம்மடா அவங்க ரொம்ப சாந்தமாக அப்படி இருப்பாங்க. நோ, அப்படின்ட்டு இல்லை. மனசுன்ட்டு ஒன்று இருக்குது, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்ட்டு ஒன்று இருக்குது. யா தட்ஸ் ட்ரூ. ரெஸ்பெக்ட் அதான் ரொம்ப முக்கியம் கைஸ். நீங்கள் வெறும் என்னை கண்ணாடியை பார்த்துட்டு நீங்கள் என்ன கழுவி ஊற்றாம இருந்தால் சரி, சரிங்களா? மேகாவோட மனசு குழந்தை மனசு கைஸ். வேணா பிரீத்தை கேளுங்க, அதை வேணா பெருமையாக பேசுவோம். நான் இல்லாதப்போ கேளுங்க கமெண்ட்ல. நீ சொல்றது எப்படிக்குதுன்னா, என்னடா கமல் மாரி புரியாமலே பேசின்னுக்கிற. புரியவே இல்லையா இவ்வளோ நேரமா? இப்போ கூலிங் கிளாஸ் மாட்டிக்கின்னு எங்கம்மா போற? இப்போ எங்கே போகிறோம்? மெட்ரோக்கு போகிறோம். மெட்ரோ ஏறி வீட்டுக்கு போகலாம். மெட்ரோ இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு அழகான சாப்பிட்ற ஸ்பாட் கிடச்சக்கா. வில் டெஃபினெட்லி ஈட் கைஸ். எஸ் வி ஷுட். யா வி ஹாவ் டு. இல்லைனா நாங்கள் போகிற வழியிலே கான். மெட்ரோ வந்து அவங்க பார்த்து செலுச்சிடும். நாங்கள் எப்போ தான் மெட்ரோலே போயிட்டுருக்கோம். இல்லையா? ஆட்டோவில் போனாக்கா உங்களுக்கு நாய்ஸாக இருக்கும், அதனால நாங்கள் இல்லை. ஆட்டோவில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தானே மெட்ரோவில் விட. பஸ்ஸில் நீங்கள் எங்களை நிறையா பார்த்துருப்பீங்களா? நாங்கள் நிறைய சுற்றத்தில் பஸ்ஸில் சுற்றி மெட்ரோ அவ்வளோதான். ஆட்டோவில் பஸ்ஸு மெட்ரோ அதுதான். பஸ்ஸில் நிறைய சுற்றிருக்கோம், மெட்ரோவில் நிறைய மெட்ரோ போகுது. வாங்க டக்கு டக்குன்னு வந்த மெட்ரோவில் ஏறணும், போகிறோம். உன்ன போகிறோம் நாங்கள். அங்கே போகிறோம் சாப்பிட போகிறோம் ஐஸ். பசிக்குமில்ல. சன்செட் ஆகிட்டுருக்கு. இப்போ எவ்வளோ டைம் சொல்லு? 5:45. ರೇಣು ಈಗ ದಾಸರಹಳ್ಳಿಗೆ ತಲುಪಲಿದೆ. ಬಾಗಿಲುಗಳು ಎಡಕ್ಕೆ ತೆರೆಯಲಿ. மேகனாஸில் சாப்பிட போகிறோம். மேகாவோட ரெஸ்டாரண்ட்லேயே போய் சாப்பிட்ற நிச்சா பெருமையாக. ஆமாம் கைஸ், டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? அதெல்லாம் முடியவே முடியாது. காலை இருந்தாலும் முடியாது. ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை யார் வேணா இருக்கட்டும். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் ஒரு ரொம்ப ஜெயநகர் இட்ஸ் எ வெரி மெயின் ஸ்பாட். தேர் வி ஆர் vlogging-னா வி ஆர் எ பிக்கெஸ்ட் vlogger. சாப்பிட போகிறோம். எங்கே போகிறோம்? சாப்பிட போகிறோம். சாப்பாடு பார்த்தோன்னே என்னப்பா ஒரு புடி. Somebody is flexing, but he doesn't know that we are akkas. ஐயோ, நான் என்ன சொன்னாலும் அவனுக்கு கேட்டுருக்கு. அவன் ஹெட்ஃபோன் போட்டுக்கிற அறிவு. ஹெட்ஃபோன் போட்டுக்கிறான். ஸோ ஓகே, நம்ம டக்குன்னு சடனாக தின்னும்போது நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிற மாதிரியே இருக்கேன். எதுவும் சொன்ன அப்பயே வந்து தட் ஃபெல்லோ கேம் அலோன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் அவன் திரும்பிட்டான். இப்போ வந்து தம்பி டசன்னோ அக்கான்னு சொல்லும் போது ஹிசா ஒத்துக்கிற பார்த்தியா நீ அக்கான்னு? அந்த மனசு தான்.
தம்பிக்கிட்ட போய் நான் தான் சொல்லி நல்லா இருப்பது. For 3P, I'm not அக்கா guys. அங்கங்கே பதிவு பண்ணோம் நீ அக்கால அக்காவும் இல்லை தங்கச்சி இல்லை ஃப்ரெண்டும் இல்லை. யாருடா நீ என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற? இது எல்லாத்துக்கும் மேலே என்ன ஏய் என்ன வெரிங் guys, he is not the lucky one. அது லக்கியா இல்லையா? அன்லக்கி. இப்போ கூட ஒன்றும் இல்லை, மூணு ஒரு வார்த்தை சொல்லு. ஓ நீ அப்படி வரியா? அதுக்கெல்லாம் நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம். நோ நோ நோ. மேகாக்கு இன்னைக்கு பெருத்த டேக்ஸ், பெருசா டேக்ஸ் கொடுக்குறேன். ப்ராசஸ்டு வாட்டர் ரேட்டாக இருக்குது. ரேட்டாக இருக்குது 1 லிட்டருக்கு 40 பரவாயில்ல தான். ஆனால் தண்ணி எனக்கு பிடிக்காது. சூப் வந்தது மேகா லெமன் சூப். கொஞ்சம் உப்பு எப்படின்னா சொல்லு. கைஸ் இன்னைக்கு ஒரு டே எங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. 7 மணிக்கு அப்படியா? தெரியல, எனக்கு இன்னும் ரொம்ப சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்குது. we didn't spend much time இந்த மாதிரி. 2 அடிச்சு லெமன் எடுத்து எடுத்து கழுவ வேண்டியதான். வேணுமா அவனுக்கு இன்னொரு லெமன் தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ஏன்னா இப்போ எடிட்டிங் கற்றுக்க போகிறாங்க. என்னை ஒரு பொண்ணு திட்டுது, நீங்கள் கமெண்ட்டில் திட்டுங்க. மேகா வீடியோ ஃபுல் எடிட் பண்ணுறது மேகா. ஏதாச்சும் நல்லா இல்லைன்னா அந்த பொண்ணை தான் சொல்லணும். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா மேகாவை டிப்ஸு கேளுங்க. ஓகே, எடிட் நான் பண்ணுறேன், தட்ஸ் மை திங். அது க்ராஸ் செக் பண்ணி கரெக்ட் பண்ணுறது இந்த பொண்ணோட தானே. என்ன சொல்லுங்கள்? ஃபைனலைஸ் பண்ணுறது ப்ரீத்தி. அப்போ அதில் ஏதாவது குறை மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்தாக்கா சொல்லுவேன், இது பண்ணாத அது பண்ணு அப்படின்னு. காப்பி ரைட்ஸ் வந்துடும்னு சொல்லலாம். காப்பி ரைட்ஸ் ரொம்ப பயமாக இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டோம். எனர்ஜி வந்துருச்சு.